இல்லை, இப்போ ஏற்கனவே நடந்த ஒரு விசாரணையில் நீங்கள் என்ன கோழையா அப்படின்னு வாஞ்சிநாதனை பார்த்து கேட்டதாக சொல்லப்படுது. இப்போ இன்னைக்கு நடந்த விசாரணை அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நடந்த விசாரணையில் ஒரு யூடியூப் இதை போட்டு காட்டுறாரு. இது படிங்கன்னு சொல்றாரு. அவர் படிக்க வாஞ்சிநாதன் மறுக்கிறாரு. அதனால கண்ணு தெரியலையா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கிறாரு. இந்த அதான் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் விமர்சிக்கிறாங்க, அரசியல் கட்சிகள்லாம் விமர்சித்து கண்டன அறிக்கை விடுறாங்க அப்படிலாம் ஒரு செய்தியாகி போச்சுல. இப்போ இந்த தீர்ப்பு, இந்த வாஞ்சிநாதன் வழக்குக்கு அப்புறம் நீதிமன்றத்தோட மாண்பு சிதைக்கிற வகையில் பல பேர் பேசிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா, நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி நிலையை ஏன் நீங்க உருவாக்குறீங்க? இது மாதிரிலாம் பேசுறதுக்காக என்ன ஆகும்? இந்த நீதிபதியை பற்றி மற்றவங்களாம் விமர்சிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூழலை உருவாக்கலாமா? நம்பகத்தன்மைன்னு ஒன்று வேணும்ல சார். அவர் ஒரு இப்போ நீங்கள் ஒரு அரசியல் அடையாளத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு எதிரான அரசியல் அடையாளத்தில் உள்ளவங்க அதுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அந்த ஒரு சூழலை ஏன் உருவாக்கணும்? நீதித்துறை இது மாதிரியான தன்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தான் நீதிமன்றங்கள் நடக்கணும். அதுக்கு மாறாக தன்னுடைய அடையாளங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய மத சாதி சங்கங்களும் மத ஜாதி சங்கங்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நீதித்துறை மாண்பை சிதைக்குது அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் பேசுகிறாங்க. மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்துக்கணும். இது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை. அப்படி இன்னைக்கு நடந்த வழக்கில் என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற முன்னாள் நீதிபதிகளுக்கும் சொல்லுங்க, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது யாருமே அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க அறிவாளியா இருக்குன்னு தான் நாங்களும் சொல்றோம். நீங்க அறிவாளியா இருக்கு. ஏங்க, ஒரு அரசு சட்டம் ஏற்றுது, அந்த அரசு சட்டம் ஏற்றக்கூடிய சட்டத்துக்கே தடை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இருக்கிற நீங்கள உங்களை போய் யாராவது முட்டாள்னு சொல்லுவாங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த அப்ரைஸ் த மேட்டர் பிஃபோர் த லோவர் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க கவர்னர் வழக்கில். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு டைம் கேட்குறாங்க. டைம் கேட்டாலும் டைம் தராமல் நீங்கள் ஒரு ஆக்டுக்கு ஸ்டே கொடுக்குற உங்களை போய் யாராவது முட்டாள்னு சொல்லுவாங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஒரு நபராக இருந்திருந்தால் விடுமுறை காலத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு குறிப்பு எந்த வித திட்டமிடலும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் 142வது பிரிவின் கீழே கொடுத்த ஒரு உத்தரவுக்கே தடை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி முட்டாள்னு சொல்ல முடியும்?